ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 170 தொகுதிகளில் திமுக மட்டும் நிற்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 தேர்தலில் திமுகவோட தொகுதி பங்கீடு கணக்கு என்ன என்பதை விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் கார்கே. தேர்தல் ரேஸ் தொடங்கிவிட்டது. கூட்டணி பங்கீடுகள், தொகுதி பங்கீடுலாம் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக பேசப்பட்டு வருகிறது. இப்போது வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் செய்தி என்ன அப்படின்னா, திமுக மட்டும் 170 தொகுதிகளில் போட்டியிட முடிவு அப்படின்றது. கடந்த முறை எவ்வளோ நின்னாங்க, எவ்வளோக்கு பாசிபிள் இருக்குது, புதிதாக யார் வந்திருக்காங்க, திமுக சின்னத்தில் யாரெல்லாம் போட்டியிடுவாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2021 திமுகவோடு கூட்டணியில் இருந்த கட்சிகள் பெரும்பாலும் அப்படியே இருக்கிறது, 1-2 கட்சிகளை தவிர. சரி, அந்த நிலவரத்தை பார்க்கலாம். 170+ இடங்களில் திமுக போட்டியிட முடிவு. தொகுதி பங்கீட்டில் என்ன கணக்கு வைத்திருக்கிறது திமுக? 2021 கணக்கு இப்போ நம்ம பார்க்குறோம். 173 இடங்களில் திமுக மட்டும் நின்றது, அதாவது திமுக சின்னத்தில் நிற்பவர்களை தவிர்த்து. ஸோ திமுகவுடைய உறுப்பினர்கள் மட்டும் 173 பேர் இருந்தாங்க. காங்கிரஸுக்கு 25 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. காங்கிரஸுக்கு முன்பு 41 இடங்களும் அதற்கு முன்பு 63 இடங்களும் ஒதுக்கப்பட்டிருந்தது அப்படின்றது வரலாறு. விசிகாவுக்கு 6 இடமும், இந்திய கம்யூனிஸ்டுக்கு 6 இடமும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு 6 இடமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 3 தொகுதிகளானது ஒதுக்கப்பட்டது. ஸோ இவங்க எல்லாருமே அவங்களுடைய தனித்த சின்னத்தில் போட்டியிட்டாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதுபோக மற்ற கட்சிகள் யாவும் திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்டாங்க. மதிமுக கடந்த முறை திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட்டது. அதனால் திமுகவுடைய உதயசூரியன் சின்னம் 188 இடங்களில் நின்றது. மனிதநேய மக்கள் கட்சி 2 இடங்கள்லையும், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி 3 இடத்துலையும், தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் 1 இடத்துலையும், ஆதித்தமிழர் பேரவை அதியமான் 1 இடத்துலையும், அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக் 1 இடத்துலையும், மக்கள் விடுதலை கட்சி 1 இடத்துலையும் போட்டியிட்டாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதெல்லாம் சேர்த்தா 188 அப்படின்ற நம்பர் வருகிறது. எந்த அளவுக்கு உதயசூரியன் சின்னத்தை கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு திமுக நினைத்தது. ஏன் அப்படின்னா, இதே மாதிரி தான் 2016 234 தொகுதிகள்லையும் இரட்டை இலை சின்னத்தை நிற்க வச்சாங்க. அந்த சின்னம் மற்றும் அதனுடைய அந்த சின்னத்தின் மேலே இருக்கக்கூடிய ஆர்வம், இதெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய சின்னம், அதை கொண்டு சேர்க்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு இந்த போட்டியானது முடிவு செய்யப்பட்டது. எத்தனை இடங்களில் உதயசூரியன் நிற்குதோ அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ இடங்கள் கிடைக்குதுன்னு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 188 இருந்து ஒரு 55 இடங்களை கழிச்சிட்டா 133 எம்எல்ஏக்கள் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றவர்களாக கிடைத்தார்கள். சரி, இப்போ கணக்கு என்ன அப்படின்னா, இப்போதைய கணக்கு 170+ திமுக அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறது. திமுகனா திமுக மட்டும். ஸோ அது போக காங்கிரஸ் கட்சிக்கு 25 கொடுத்தாங்களா? காங்கிரஸ் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றாங்க, கூடுதல் சீட் கேட்குறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜ்யசபா கொடுத்து அதே 25க்கு ஓகே அப்படின்ற அளவுக்கு ஒரு சாராரும், இல்லை 30+ ராஜ்யசபான்னு இன்னொரு சாராரும் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். விசிகாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டபுள் டிஜிட் அப்படின்னு அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. 10 இடங்கள் அப்படின்றாங்க. 6 இடங்கள் வந்து கூடுதலாக கொடுக்கப்படுவா அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. காங்கிரஸ் மற்றும் விசிகா இந்த 2 கட்சி தான் கூட்டணி மாறுவாங்க அப்படின்னு கடந்த 1 வருடமாக பேசப்பட்ட சூழலில் விசிகா அது இல்லை அப்படின்றத விசிகா தலைவர் திருமாவளவன் உறுதி செய்தார். காங்கிரஸ் இன்னும், அதாவது விஜயோட கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாலும் கூட திமுக தரப்பிடம் இன்னும் தங்களுடைய சீட்டை வந்து அவங்க வந்து உறுதி செய்யலை அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவங்களும் கூடுதல் சீட் கேட்குறாங்க. 6 இல்லை கூடுதலா, இல்லை அதே 6 இல்லை 5 அப்படின்னு குறையுமா அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அதே 3 இடங்கள் கிடைக்குமா? ஏன்னா இங்கே இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இங்கே முஸ்லீம் பார்ட்டிஸ், அதாவது சிறுபான்மையினருக்கான பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகள் நிறைய இங்கே திமுக கூட்டணியில் இருக்காங்க. அதனால அவர்களுக்கு 3 அப்படின்னா மற்றவங்களுக்கு மற்றொரு 2 கட்சிகள் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ இடங்கள் இருக்கும் அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. அவங்க எப்படியும் அவங்களுடைய ஏணி சின்னம் ஐ திங்க் ஸோ அதில் தான் அவங்க போட்டியிடுவாங்க. அப்புறம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அவங்க உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பு 3 இடங்கள் வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டதுன்றது குறிப்பிடத்தக்கது. தமிழக வாழ்வுரிமை கட்சி நாங்கள் 5 இடங்கள் கேட்போம் அப்படின்லாம் திரு வேல்முருகன் அவர்கள் சொன்னார். இந்த முறை அதே ஒரு இடமா கூடுதல் இடமா அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆதித்தமிழர் பேரவை, மக்கள் விடுதலை கட்சி ராஜேந்திரன் உள்ளிட்டவங்கெல்லாம் அதே திமுகவுடைய சின்னத்தில் நிற்பாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் சொல்லப்படுகிறதுன்றதையும் நம்ம பார்க்கிறோம். இதில் சில கட்சிகள் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த கட்சிகள் வேற லிஸ்ட்டில் வர்றாங்க.
மதிமுக கடந்த முறை 6 இடங்களில் திமுக சின்னத்தில் நின்றாங்க. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தனித்து தான் நிற்போம், அதாவது எங்களுடைய சிம்பல் தான் நிற்போம்னு திருச்சியில் வெற்றி பெற்றார் துரை வைகோ. அதனால் அவங்களுக்கு தேர்தலையே போட்டியிடாத கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கையிலிருந்து அவர்கள் தவிர்க்கப்பட்டார்கள். ஆனால் மனிதநேய மக்கள் கட்சிக்கோ நீங்கள் கட்சின்னு பதிவு பண்ணி தேர்தலையே போட்டியிடலையே அப்படின்ற நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அது என்னங்க, நாங்கள் தேர்தலில் போட்டிட்டோமே அப்படின்னா நீங்கள் தேர்தலில் இன்னொரு கட்சியுடைய சின்னத்தில் அந்த கட்சியுடைய உறுப்பினர் தானே போட்டிட்டீங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கூட வந்தது. அதனால் ஜவாஹிருல்லா அவர்கள் நாங்கள் தனித்த சின்னத்தில் போட்டிடுவோம், 5 இடங்கள்லாம் கேட்போம் அப்படின்னு சொல்லி வருவது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை இந்த மதிமுக 6, இந்த மாமக 2, இந்த 2ஐயும் குறைத்தால் 188 பார்த்தீங்கன்னா 180, அதாவது கடந்த முறை இருந்த மாதிரி பார்த்தாலே 180 குறைகிறது. இதில் ஃபார்வர்ட் பிளாக் இப்போதைக்கு எங்கே அப்படின்னு தெரியாமல் ஒரு சூழல் இருக்கிறது. அப்படின்றப்போ ஸோ அதையும் குறைச்சோன்னா 179 குறைந்து விடுகிறது கடந்த முறையை ஒப்பிடுகின்ற போது. புதிய வரவுகள் நிறைய வந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இதில் போட்டியிடுவாங்க அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. யாருன்னா மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் வந்திருக்கார். கடந்த முறை அவருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் சீட் கொடுக்கல, அதற்கு இணையாக மாநிலங்களவை தேர்தலில் சீட் கொடுக்கப்பட்டது. அதற்கு சமமான இடங்கள் கொடுக்கப்படுமான கேள்வி இருக்குது. 3, 6, 5 அப்படின்றதை பொறுத்து பார்க்கணும். அவங்க ஏற்கனவே தனி சின்னத்தை வாங்கி வச்சிருக்காங்க. ஆனால் அதில் 12 இடங்களுக்கு மேலே போட்டிட்டால் தான் தனி சின்னம் அப்படின்றதுக்கு உறுதி இருக்குது. 12க்கு கீழே அப்படின்றப்போ அவங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய சின்னத்திற்கு வேலிட் இருக்கா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. அதனால் திமுகவுடைய சின்னத்திற்கே செல்வாங்களான்ற கேள்வியும் இங்கே தொடர்கிறது. கொங்கு இளைஞர் பேரவை திரு தனியரசு அவர்கள் திமுக கூட்டணிக்கு போவார் அப்படின்ற பார்வை இருக்கிறது. மனிதநேய ஜனநாயக கட்சி தமிமுன் அன்சாரி இவங்க 2 பேரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள். ஸோ அதே போல் முக்குளத்தூர் புலிப்படை திரு கருணாஸ் அவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். இந்த 3 பேரும் 2016 கவர்மெண்ட்டில் இருந்தவங்க. அதாவது 2016 ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் அந்த ரெட்டலை சின்னத்தில் போட்டிட்டாங்க இல்லையா, அதில் இவங்கெல்லாம் வராங்க. அதே ஃபார்முலால இவங்க இப்போது திமுக சின்னத்துக்கு வருவாங்க அப்படின்ற கணக்கு வகுக்கப்படுகிறது. SDPI கட்சி புதிய உறவாக பார்க்கப்படுகிறது. இவங்க விஜய் கூட போவாங்க அப்படின்னு பார்க்கப்பட்ட சூழலில் திமுக கூட்டணியோடு பேசி வர்றாங்க அப்படின்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ 170, அதுபோக இந்த கட்சிகளாக சேர்த்தா 180 இடங்களில் திமுகவுடைய சின்னம் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஸோ 180 இடங்களில் திமுகவுடைய சின்னம், 170 இடங்களில் திமுகவுடைய பிரதிநிதிகள் அப்படின்ற அடிப்படையில் இந்த களம் நகரும் அப்படின்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். கூட்டணி முடிவுகள் இன்னும் இறுதியானதற்கு பிறகு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.